புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். நான் கூட்டம் போட்டு பேசினேன். அப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன சொன்னாங்க? கிரண்பேடியை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் தீர்மானம் போடணும்னாங்க. நான் தான் அவங்களை கையெழுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு வானா அவங்களுடைய செயல்பாடுகள் கண்டனம் தெரிவிக்கணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றணும். சட்டமன்றத்தில் கிரண்பேடியை உடனே வந்து மத்திய அரசாங்கம் திரும்ப பெறணும்னு சொல்லி தீர்மானம் போடணும்னாங்க. அதாவது எனக்கு என்ன சட்டம் தெரியும், ஒரு சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம் போடணும் போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அது பேர்ல மென்மையான இது இல்ல. அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் இதே குற்றச்சாட்டை தான் பல்வேறு நாட்களா பல்வேறு மாதங்களா சில ஆண்டுகளாகவும் முன் வச்சுட்டு வராது. டெல்லியில இதே பிரச்சனை இருக்கிறேன். ஆனா காங்கிரஸ் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சப்போர்ட் பண்ணி காங்கிரஸ் டெல்லியில ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, புதுச்சேரியில இது துணைநிலை ஆளுநர் இது போன்று அத்துமீறி செயல்படுறாங்க. அதான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். நான் அதுல டெல்லியில இருக்கிற மாநிலத்துடைய அதிகாரம் வேற, புதுச்சேரியில் உள்ள மாநிலத்துடைய அதிகாரம் வேற. ரெண்டும் அதுல ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, டெல்லியில் இருக்கிறவங்கலாம் வந்து என்ன அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி பாக்குறாங்க. அதான் சிக்கல. அதாவது ஆர்டிகிள் 239 239A 240 ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் இது வந்து புதுச்சேரிக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. அதுல வந்து ஃபார் பீஸ் ப்ரோக்ரஸ் அண்ட் குட் கவர்மெண்ட் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் ரூல் இருந்தா பிரசிடென்ட் கொண்டாடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு தான் அந்த அதிகாரம் புதுச்சேரியில. அது வந்து டெல்லிக்கு கிடையாது. டெல்லிக்கு வந்து சட்டம் ஒழுங்கு, நிலம், நிதி, நிர்வாகம் இது வந்து டெல்லி உள்துறைக்கு இருக்கு. ஆனா புதுச்சேரியில் இந்த நாள் எனக்கு இருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்கு. அதாவது நிலம், நிர்வாகம், நிதி, காவல் இது நாலு எங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் நாராயணசாமி ஒன்னா பார்க்காதீங்க. எங்களுக்கு வந்து அப்படி பார்த்தாலும் அதிகாரத்தின் மீது அதிகார வகையிலே அவங்க அதிகமா ஒடுக்கப்பட்டவங்க டெல்லி தான். உங்களுக்கு அதிகமான அதிகாரங்கள் இருக்கு, டெல்லிக்கு வந்து குறைவான அதிகாரங்கள் தான் வந்து இருக்கு. அப்ப அதாவது கிரண்பேடி கிட்ட உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த அம்மா வந்து டெல்லி மாதிரி புதுச்சேரி நினைச்சிருக்கிறாங்க. அதாவது சட்டத்தை வந்து ஒழுங்கா படிக்கிறது கிடையாது, நம்ம சொன்னாலும் கேட்கறது கிடையாது. அதாவது ஒரு விளம்பர பிரியரை வந்து எந்த காலத்திலையும் நீங்க மாற்ற முடியாது. எதுக்கு எடுத்தாலும் விளம்பரம். அதாவது ஒரு துணைநிலை ஆளுநர் அவங்களுடைய யாரும் சப்போர்ட் பண்ணல. புதுச்சேரி மாநிலத்தில் வந்து பாருங்க, நீங்க சர்வே எடுத்து பாருங்க. அதாவது 190% மக்கள் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த அம்மா வந்து புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு குந்தகமா இருக்கிறாங்கன்னு பேசுறாங்க. எல்லாரும் போராட்டம் பண்ணு என்ன கேட்டாங்க, நான் தான் அடக்கி வச்சுக்கிறேன். அதாவது அரசியல் கட்சிகள் போராட்டம் கேட்டாங்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன். அரசியல் கட்சி டெல்லியில வந்து பிரதமரையும் உள்துறை அமைச்சர் பார்க்கறாங்க, நான் தான் நிறுத்தி வச்சிருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, நான் நிறுத்தி வச்சுக்கிறேன். பொதுமக்கள் அந்த அம்மாவை எதிர்த்து எல்லாரும் போராட்டம் நடத்தினாங்க, நிறுத்தி வச்சுக்கிறேன். மாணவர்லாம் நிறுத்தி வச்சுக்கிறேன். ஏன்னு சொன்னா புதுச்சேரி மாநிலத்தில் அமைதியான மாநிலம், அமைதியான முறையில் நம்ம போராட்டம் நடத்தணுமே தவிர அராஜகத்தை கடைப்பிடிக்க கூடாதுன்றதுனால ஒரு மாநில முதலமைச்சர் என்ற முறையில் நானும் அமைச்சர்களும் கட்டுப்பாட்டோடு இருக்கிறோம். பல விஷயங்கள்ல மத்திய அரசோட நீங்க இணக்கமா இருக்கீங்க. இப்ப அமித்ஷா வந்து புதுச்சேரிக்கு வந்தப்ப தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டிருக்கு, மதுக்கடைகள் அதிகமா திறந்திருக்கு, அந்த அளவுக்கு புதுச்சேரி மாநிலம் வந்து அவ்வளவு லட்சணமா இருக்கு, நல்லா இல்ல, ஊழலுடைய நகரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாரு. அதாவது புதுச்சேரியில 18 வேட்பாளர் இருந்தாங்க. அவங்க பிஜேபி வேட்பாளர் 231 ஓட்டு, 345 ஓட்டு, 345 ஓட்டு. அங்க மாநில தலைவர் வந்து 1200 ஓட்டு, 18 பேருக்கு டெபாசிட் போயிடுச்சு சட்டமன்ற 2016 சட்டமன்ற தேர்தலில். அதாவது அமித்ஷா அங்க வந்தாரு, அவர் புதுச்சேரி மாநிலத்தில் வந்தாரு. ஊழல்னா என்ன ஊழல் சொல்லணும், நான் ஊழல் சொன்னா ஊழல் என்னன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவர் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் வந்து அது பாரதிய ஜனதா கட்சி வந்து என்னவோ ஒரு பலமான கட்சி மாதிரியும் அங்கே வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டாங்க, யாரும் போகல, அவர் கூட்டத்துக்கு போகல. ரெண்டாவது அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து தவறான தகவல்களை மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தரத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவர் உண்மையான நிலவரம் அவருக்கு தெரியாது. இப்போ வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து கிடப்பில் போட்டிருந்தார் முன்னாள் முதலமைச்சர், ஸ்மார்ட் சிட்டி தரம் வாய்ந்த நகரம், அதுக்கு ஒப்புதல் வாங்கியிருக்கிறோம் 1850 கோடி ரூபாய். இப்போ அந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறோம் புதுச்சேரி நகரத்தை.